நண்பர்களே, கம்மி மற்றும் சாக்லேட் சவாலுக்கு வரவேற்கிறேன். இந்த எல்லா பட்டைகளும் எனக்கா? ஓ, இங்கே சிறிய ஸ்லாட் மெஷினுக்கான நாணயம் இருக்கிறது. பாருங்கள், நீங்க அதை இயந்திரத்துல செலுத்தி அதனை சுழற்ற வேண்டும். பார்த்து பாப்போம். அது என்ன? இங்கே ஒரு துப்பாக்கியின் சாக்லேட் பட்டி. அருமை. இது என்ன மிகவும் பிடிக்கும். நான் அதை விரைவில் சாப்பிட விரும்புகிறேன். ஓ, இந்த நீளமாக வரிசையாக முடியக்கூடிய கிராமலை நான் மிகவும் விரும்புகிறேன். இதை பிரத்யேகமாக சாப்பிடுவோம். ருசிகரம். கொஞ்சம் பகிர்ந்து கொள்கிறாயா? சரி சரி, எனக்கும் மோட்டார் இயந்திரத்துக்காக ஒரு நாணயம் உள்ளது. ஆனால் எனது இயந்திரம் சாக்லேட்டுக்கானதில்ல, ஜெல்லிக்கானதுதான். நாணயம் போட்டு இங்கே என் நினைவில் ஒரு பிங்க் ஜெல்லி நிழல். வாழ்த்துக்கள், அது வேலை செய்தது. ஓ, மிகவும் சின்னதாக இருக்கிறது. நான் அதை மென்று ஒரு புட்புண்ணை உமிழ்ந்து பார்க்க வேண்டும். ஓ, இது மிகவும் பெரியதாக ஆகிவிட்டது, மேலும் வெடித்து விட்டது. மேகி, உனக்கு சில பசை வேண்டும் தானே? என்ன? இல்லை, நன்றி. எனக்கு வேற ஒரு சாக்லேட் பார் வேணும். ஆனா எனக்கு இனி நாணயம் இல்லை. நாணயம் இல்லாம நான் பார் எடுக்க முடியாது. ஓ, எதுவும் வேலை செய்யலை. என்ன? பபல்கம் மெஷின் கூட வேலை செய்யவில்லையா? அவள் பபல்கத்தை நேரடியாக மேசையில் துப்பினாள். நான்கு ஒரு நாணயத்தை எப்படி உருவாக்குவது என்று எனக்கு தெரியும். இந்த சீயக்காயை பாக்கு மட்டும் ஒரு நாணயத்தில் ஆக்கி உரையை செய்ய வேண்டும். இது கடினமாக வேண்டும். இன்னும் கொஞ்சம். இப்படி. அருமை. நாணயம் திடமாகிவிட்டது. இப்போது அதை காயின் ஸ்லாட் மெஷினில் வைத்து சுற்றி செல்கின்றேன். அருமை. என் முறை வேலை செய்தது. எனக்கும் கூட சுளுக்கு வேண்டும். நானும் இயந்திரத்தை மீண்டும் குலுக்கி பார்த்து விடுகிறேன். மேல் தகடு திறந்து விட்டது. நில்லுங்கள். மேல் தகடு திறந்து விட்டது. அதனால் அதிலிருந்து எல்லா பப்ளிகம்களும் ஊற்ற முடியும். அவை எவ்வளவு நிறைந்திருக்கும் மற்றும் அவை நிறமுள்ளன. இப்போது அவை அனைத்தும் எனது. மேலும் ஒரே சமயத்தில் பல பப்ளிகம்களையும் தேர்ந்தெடுக்கலாம். எனக்கு ஒரு மாபொன்றை உட்பட கருத்து வந்தது. ஆனால் என்ன? இல்ல லிலியானா, அதை என் கூட பகிர்ந்து கொள்ள முடியாதா? நானும் கதவையை திறக்க முயற்பேன். வாருங்கள். ஏன் இது வேலை செய்யல? நான் ஒரு நேரத்துல நிறைய செவந்தி நீர்க்குமிழி போன்று ஊத விரும்புகிறேன். ஆஹா, இது போன்ற வேகமாக வெடித்து விட்டது. நீங்கள் ஜில்லுக் முனைகளால் சூழ்ந்து விட்டீர்கள். உங்கள் மூக்கில் இருந்து கொஞ்சம் எடுக்கிறேன். அருமை. இப்போது எனக்கு ஒட்டிய பொருள் கிடைத்து விட்டது. நான் மூடியை திறக்கலாம். ஆமாம், புதையல் பெட்டி திறந்து விட்டது. இப்போ நான் எல்லாவற்றையும் ஒரே சமயத்துல சாப்பிடலாம். ஒன்னாவும் சாப்பிடலாம். நான் நாணயம் தேவையில்லை. ஆஹா, இன்னும் பெரிய புள்ளியை வீச விரும்புகிறேன். ஓ, எவ்வளவு ருசிகரமாக. ஓ இல்ல, எந்த பெரிய பூவும் என்னை நோக்கி வரலையே. சரி, எனக்கு எண்ணெயும் பாதுகாப்பு தலையும் தேவை. மூலிகை சட்டைகள் கொண்ட ஒரு கத்தியை தயாரிக்கணும். வாங்க கம்மு, நீ என்ன பண்ண? ஓ, மன்னிக்கவும், அது அப்படி இருக்கும் என நான் எதிர்பார்க்கல. இதுவும் ருசிகரம் தான். இந்த சாக்லேட் ஸ்னீக்கர்ஸ் பாருங்கள். லிலியானாவை பத்தி என்ன? நானும் ஸ்னீக்கர்கள் வைத்திருக்கிறேன், ஆனால் அவை சீவிங்கம் கொண்டு செய்யப்பட்டவை. இது சுவாரஸ்யமாக தெரிகிறது, ஆனால் இந்த லேசுகள் உண்மையானவை. குல். நீங்க ஒரு துண்டை உடைத்து மென்று சுவைக்கலாம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஓ, பிலாளங்கள் அற்புதமாக இருக்கின்றன. மன்னிக்கவும், எஞ்சியவை உன்மேல் விழுந்து விட்டது. மேகி, வாருங்கள், அதை நிறுத்துங்கள். என் சாக்லேட் என்னை காத்திருக்கிறது. உள் நோக்கி தொடங்கலாம். இது வெள்ளை சாக்லேட். இதன் சுவை அற்புதமாக உள்ளது. ஓ, சாக்லேட் மிகவும் ருசியாக உள்ளது. மகி அதை எனக்கு பகிர்ந்து கொடுக்கமோ? அதில் சுவையான உள்ளது. ஆனால் என் விரல்கள் அவச்சின்னம். நான் அவற்றை லிலியானாவின் இளஞ்சிவப்பு அவுற்றில் துடைப்பேன். மாகி, நிறுத்து. இளஞ்சிவப்பு ஸ்னீக்கர்கள் என்னை காத்திருக்கின்றன. நான் நுனியில் இருந்து தொடங்குவேன். அது மிகவும் சுவைக்குது. நான் ஆழ்த்து பக்கங்களையும் கடிச்சு சுவைக்கணும். இப்ப பபுல ஊதி வளர்க்க முடியும். கவனமாக இரு. ஏற்கனவே இந்த குமிழ்கள் எவ்வளவு தொந்தரவு தருகின்றன. நான் என் சாக்லேட்டை அனுபவிக்க தொடர்கிறேன். மேலும் இவை ஓரியோ பிஸ்கட்ஸ் எனது பிடித்தவை. நான் இன்னும் முயற்சிக்கின்றேன். செருப்பு கயிறுகளை தொடரலாம்.
அப்படியே என் வசம் ஒரு பபிள் கம் பந்து மற்றும் ஒரு செருப்பு கயிறு மட்டும்தான் உள்ளது. அவள் சாக்லேட் என்னை மிகவும் ஈர்க்கிறது. அதை நான் எடுக்க வேண்டும். அதை எப்படி செய்வது என்று எனக்கு தெரியும். என் செருப்பு கயிறினால் ஒரு மீன் பிடிக்கும் கம்பி செய்ய வேண்டும். என்ன நன்றான யோசனை. நல்ல ஊசலாட்டத்தை எடுத்துக்கொண்டு உன்னுடன் இழுப்பேன். ஓ, அவள் கண்டுபிடிக்கிறார். இல்லை, இது என் மீது பறக்கிறது போல் தெரிகிறது. இல்லை, இது எனது. வா லில்லியானா, நிறுத்து. இல்லை, நேர்மையாக நடக்க மாட்டீங்களா? என்னால தான் இப்படி எல்லாம் நடக்கும். ஆஹா, ரொம்ப சுவையா இருக்கு. ஓ, நான் சரியே இருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் சாக்லேட்டில் மூடப்பட்டுள்ளேன். அதுவும் நல்லதுதான். குறைந்தபட்சம் நான் அதை ரசிப்பேன். எவ்வளவு சுவைமிக்கது. மாக்கி என்னை அவளது இனிப்புகளால் நோசி அடிக்கிறாள். என் முகத்தில் உள்ள சாக்லேட்டை நான் உண்ணப் போகிறேன். ருசியானது. ஆகரா, அது பெரிய பாட்டிலில் திரவ சவுக்கு உள்ளது. எவ்வளவு பெரியது! வாவ், மேகி 3 பாட்டில் திரவ சாக்லேட் வச்சிருக்கிறாரு. குளிர். என்னிடம் திரவ பால் சாக்லேட் இருக்கிறது. நான் குவளையை திறந்து சுவைக்கிறேன். ஆஹா, எனக்கு சாக்லேட் பிடிக்கும். அவள் இங்கே என்ன செய்வாள்? உஃப், லிலியானா, நிறுத்து. என்னுடன் பகிர்வது உனக்கு பயமாக உள்ளதா? என் குவளையை திறந்து அதன் அனைத்து பபிள் கம்மையும் பிழிந்து விடுவேன். இது பயங்கரமாக இருக்கிறது மற்றும் இளஞ்சிவப்பு. வாவ், இதிலிருந்து பெரிய பழங்கள் வருகிறது. ஆட்டி, அத பாருங்க. ஓப்ஸ், நீங்க ஒரு கண்ணாடியில சாக்லேட்டை பூர்த்தி பண்ணா எப்படி இருக்கும்? இப்படிதான் அதை குடிக்கிறது ரொம்ப வசதியா இருக்கும். ஓ, மிகவும் ஸ்வீதமானது. நான் ஒரு யோசனை செய்தேன். எனக்கு திரிபாதிரியங்கள் இருந்தால் என்ன ஆகும்? நான் முழு நீரூற்று பெற்று விடுவேன். நாங்க சாக்லேட்டை காண்பு போர் பண்ணிடு. அது கண்ணாடி கண்ணாடி வரை நல்லா உங்களை என்லியும் லாம்டம். அதுலயும் கிரிக்கிற போது பாருங்க. இப்போ என்னால் அதை குடிக்கலாம். மிகவும் ருசிகரமானது. ஓ, அவளை பார்த்து எனக்கு பொறாமையா இருக்கு. எனக்கும் திரவ பால் சாக்லேட் வேண்டும். நான் அவளை போலவே செய்கிறேன். கண்ணாடிகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஒன்று மேல் வைத்து விடுகிறேன். அத நான் பயிறேன். இப்ப 4 கலக்குகளுக்குள்ள இட்டு விட்டேன். என்ன கிடைக்கும்னு ஆச்சரியமாக இருக்கிறேன். அன்பே, வா, வெளியே வா. வா, நான் காத்திருக்கிறேன். மேகி ஏற்கனவே பெரும்பாலான சாக்லேட்டை குடித்து விட்டார். நானோ இன்னும் பபுல்கத்தை ஊற்ற முயற்சிக்கிறேன். ஆஹா, மேகி ஏற்கனவே முடித்து விட்டார். உண்மையா? லிலியானா, நீ என்னுடைய திரவ ஜெல்லியை இழந்து விட்டாயா என்று நினைக்கிறேன். ஓ இல்ல, அது கண்ணாடிகளுக்கு பதிலாக மேசையராக பாய்ந்து விட்டது. என் யோசனை செயல்படவில்லை. மிக சிறந்த பப்ளகம் வந்து எங்களின் மியூசிக் பரிசியர் வழிமுறைகள் மற்றபடியும். ஆனால் அது சாக்லேட். நீ சரியாக சொல்கிறாய். நான் அதை மேஜை முதல் எடுக்க முடியவில்லை. அது ஒட்டப்பட்டுள்ளது. ஏற்றுக்கொள்ள உண்டு. நான் இன்னும் 2 கைகள் முயற்சிக்கிறேன். இது ஒட்ட முடியாது. வாருங்கள். சரி தோழி, நான் என் சுவை திரைச்சீலை இப்போது சாப்பிட போகிறேன். என்ன நடக்குது? இதை இந்த மேசையில இருந்து எடுத்துட முடியல. ஆனால் என் கருவிகள் முடியும். இல்ல, என் பந்து. என்ன செய்தாய் மேக்கி? ஓ, அவை பறக்கின்றன. பாரு. ஓ ஓ ஓ வாவ், பார்பீஸ்களை பாருங்கள். நானும் என்றும் கனவு கண்டேனே. ஓ, நிமிடம். இது என்ன? ஐஸ்கிரீம். இது இனிப்பாகவும் இளஞ்சிவப்பாகவும் இருக்கும். இந்த சீசை என்ன செய்யலாம்? ஓ இல்ல, எனக்கு புளிப்பு காய்கறி கிடைத்தது. நீங்கள் தான் முதலில் தொடங்கி விடலாமா? கண்டிப்பாக. நான் மகிழ்ச்சியுடன் கேக்கை ஐஸ்கிரீமால் அலங்கரிப்பேன். நான் ஒரு கரண்டி சுவைத்து பார்ப்பேன். என் பார்வையை ஒரு உண்மையான இளவரசியாக மாற்ற எனக்கு பேஸ்ட்ரி பை அமைவு தேவை. அவளுக்கு ஒரு அழகிய உடை இருக்கும். அப்பா, அப்பா, அது சரியாகவே இருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. நீ என்ன சொல்வாய்? நல்லது செய்தாய். நன்றி நண்பா. ஒரு துண்டு முயற்சி செய்ய வேண்டும். மிகவும் ருசியாக இருக்கிறது. சூப்பர். நான் அடுத்ததாக செல்லலாமா? எனக்கு சீஸ் பிடிக்காது, குறிப்பாக பர்கர் இன்றி. ஆனால் நாம் ஏதும் செய்வதற்குத்தான். இங்கே ஒரு கட்டம்.
நான் இதை போல மடக்கி பழுது பார்க்கப்பட்ட புடவையை செய்கிறேன். பார்பி அழகாக இருக்கு. பாருங்கள், இது வல்லுனர் பாணியில் வந்துள்ளது. நீ என்ன சொல்கிறாய்? எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அது சூப்பரா இருக்கு. நன்றி. ஆனால் எனக்கு என்னுடைய கேக் KHKHL HAPSHR விரைவில் வேண்டும். எனக்கு அது பிடிக்கும் அல்லது பிடிக்குமா தெரியல, ஆனால் அது நன்றாக தோன்றுகிறது. எனக்கு அதை சரியாக தான் தோன்றுகிறது. நான் என் விரலை சப்ப போறேன். அது எங்கள் கேக்கிற்கு சிறந்த தேர்வு. இந்த காண்டி மிகவும் புளிப்பாக இருக்கிறது. கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கிறேன். ஓ, மிகவும் புளிப்பு. அவை என்னவெல்லாம்? என்னிடம் ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இந்த கேரங்களை ஹேர் ட்ரையருடன் உருகினால் கேக்கின் மேல் ஊற்றலாம். அது மிகவும் அழகாக வரும். சரி, சரியான ஒரே மாதிரி. ஆனால் இது கொஞ்சம் ஓரமானதாக இருக்கிறது. சரி, அடுத்து செல்கிறோம். எனக்கு இந்த வடிவம் தேவை. அற்புதமாக இருக்கிறது. இப்போது இந்த வடிவத்துக்கு நேரடியாக இனிப்பு ஊற்றுகிறேன். ஓ, நிறத்தை பாருங்கள், அழகாகிறது. நீங்கள் காட்சிக்கு தயார்தோ? வாருங்கள். என்ன? என்னுடைய பார்பிக்கு எவ்வளவு ஒளி வீசும் உட! நிச்சயமாக அது கொண்டாட்டத்தில் அனைவரையும் மிஞ்சிவிடும். என்ன சொல்கிற? இது கூளையாக்கும். ஆனால் நீ அதை முயற்சி செய்ய வேண்டும். சரி, ஏன் அதை நினைவூட்டுகிறாய்? டீகா ஹே, பார்ப்போம். சரி. இல்லை, என் முகம், என் கண்கள். அது சொல்லாமா? இந்த நேரத்தை வீணாக்கி விட்டீர்கள். நான் எத்தனை மெழுகு பாட்டு! அற்புதம்! என்னால நூடெல்லாம் சாப்பிடுங்கள். ஹூரே! நீங்கள் என்னை கேக்கைகாரமான டொரிட்டோஸால அலங்கரிக்க செய்கிறீங்களா? முடியாது. சரி, நான் ஆரம்பிக்கிறேன். ரொம்ப மணமா இருக்குது. மற்றும் இது சுவையா இருக்கிறதா? நிச்சயமா. நிற்குங்கள். எனக்கு தரமான ஒரு யோசனை வந்தது என்று நினைக்கிறேன். எனக்கு மிக்க அளவியமான குளிர்ந்த பொருட்கள் தேவைப்படும். என் நுடல்லாவை உறைய வைக்க நான் பொம்மைகளை பயன்படுத்த போகிறேன். என் டேபிள் ஆக்சன் புட்கள் இருக்கும். ஒவ்வொரு பொம்மையிலும் நுடல்லாவை ஊற்றுகிறேன், நிறம் தோறும். ஓ, அதை பாருங்கள். எனக்கு இது ஏற்கனவே பிடித்து விட்டது. சரியாக இருக்கிறது. இப்போது இதை உறைய வைக்க வேண்டும். கொஞ்சம் காத்திருக்கலாம். அதை எடுத்துக்கொள்வோம். எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. பீங்களா, நீங்கள் தூங்கிவிட்டீர்களா? லீபிங், எழுந்து வா. ஓ, அது குளிர்ச்சியாக உள்ளது. சரியானது. என் கேக்கை அலங்கரிக்க இடுக. இது மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கும். மேலும் அதன் மீது ஒரு வானவில், ஒரு யூனிகார்ன் மிஸ்ஸிங். இது ஒரு சேமையான அழகான பகுதியாகும். மற்றும் ஒரு இதயம். நிச்சயமாக வெளியே போக விரைவு. பெண்களே, ஆஹா, அதை சுவைக்க நேரமாச்சு. அதை நேசிக்கிறேன். இப்போ என் பணிதானா? நான் மிகவும் நாட்கள் காத்திருக்கிறேன். எனக்கு ஹப்பா பப்பா கமை மிகவும் பிடிக்கும். நான் இதை ஒரு காலமாக கொடுப்பதில்லை. அப்படியே மென்மை. ஓ, ஒரு யோசனை. எனக்கு ஒரு உருளை வேண்டும். கம்வை ஒரு பெரிய மாஸ்டிக்காக உருட்ட போகிறேன். இதை செய்வோம். சிறப்பு. இப்போது கத்தியை பயன்படுத்தி நான் அது வெட்டப் போகிறேன். நான் என்ன செய்கிறேன் என்று நீங்கள் ஊகித்தீர்களா? நான் பரிசளிக்கிறேன். நீங்கள் தவறான உத்தேசியமாக இருக்கிறீர்கள். நான் ஒரு பேயின் வடிவில் ஒரு கேக் செய்ய இருக்கிறேன். அப்படியே சில கண்கள், நிச்சயம். மேலும் ஒரு அழகான பூ. அது பெண் என்பதை தெளிவாக காட்ட. என்ன ஒரு மியாடுவிய பெண்! உங்களுக்கு
எப்படி ஆ, பிடிக்கிறது? நன்றி. இதை வெட்டி இந்த கேக்கை பார்க்க நேரம். நிறுக்குள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். என்ன ஓ, நான் முன்பே ஒரு கேக் சாப்பிட்டதில்லை. நடக்குது? இது ரொம்ப குளிர் இருக்கும். நீண்ட பபுள் உருவாக்கவும் முடியும். என்ன எவ்வளவு பெரிய பபுள்! ஆனால் என்ன செய்வதென்று எனக்கு தெரியும். அதை சுண்டி உடைக்க நேரம். நன்றி. நீங்கள் நிச்சயமாக உங்கள் உன்னையே உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் போல தோன்றுகிறீர்கள். ஓ, வாங்க, பரவாயில்லை. நான் அதிகமாக மூழ்கிவிட்டேன். எனவே எனது காரமான டோரிடோஸ் குறித்து முற்றிலும் மறந்துவிட்டேன். ஓ, நான் என் நாவு எரிந்துவிடும் என நினைத்தேன். அருகில் அது மிகவும் குளுகுளு. நான் ஒரு கேக்கை இனிமேல் அலங்கரிக்க எப்படி என்பது தெரியும். அது ஒரு முதலை மற்றும் ஒரு முயல் போல இருக்கும். அப்படி இருக்காதே. நான் நிறைய முடித்து விட்டேன். ஆனால் உங்களுக்கு தெரியும் என்றால் ஒரு விஷயம் குறைவாகவே இருக்கிறது. ஓ, எனக்கு தெரிகிறது. தேன், இது என்னுடைய சிப்ஸ்களை ஒரு அதிசயமான கிரீடத்தை என் கேக்குக்கு செருக உதவும். ஆஹா, இதை செய்யலாம். நான் ஏற்கனவே அது எவ்வளவு குளிராக இருக்கும் என்று கற்பனை செய்ய முடியும். நன்றாக 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 அதை போடுகிறேன். மேல் ஒரு பேக்கேஜ். என் கிரீடம் எப்படி உங்களுக்கு பிடிக்கும்? அருமை. அது ஒன்றும் குழு குழு. இதோ உங்களுக்கான கத்தி. ஓ இல்ல, அது இல்ல. நான் அதை உண்பதற்கே விரும்பவில்லை. சரி சரி, ஒரு துண்டு வெட்டுகிறேன். என் செயலால் தீப்பிடிக்காது என நம்புகிறேன். பார்ப்போம். கிரைப்பு இல்லை. நான் உண்மையில் இதை மிகவும் விரும்பினேன். இந்த கேக் மிகவும் ருசியானது. ஓ ஆமாம். உஃப், ஓ, நான் எரிந்து விட்டதாக அர்த்தம். இது உக்கரச மிளகாய் சாப்பிடுகிறேன் போன்றுள்ளது. சரி, அப்புறம் கேக் சரியாக இல்ல. சரி, அது கொஞ்சம் நகைச்சுவையாக உள்ளது. அத பாருங்கள் பெண்மணிகளே. சரி, எதுவாக இருந்தாலும் என்ன பெரிய கேக். வாவ், அது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. என்னிடம் ஸ்ட்ராபெரி ஜாம் இருக்கிறது. ஆமாம், நான் சொன்னதேனே. ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்னிடம் சாக்லேட் முட்டைகள் இருக்கின்றன. வாவ், யாரோ மிட்டாய் வாங்கினார்கள். நான் ஒரு பயங்கரமான ஆக்டோபஸை பெற்றேன். அது என்னை அஞ்சி அஞ்சி செய்கிறது. பயப்படுங்கள், முதலில் தொடங்குங்கள். இந்த அழகான கேக்கை எனது கண்டர் முட்டைகளை வைத்து அலங்கரிப்போம். வாவ், மேல் வாசம் பெரியதுதான். வாவ், அத பாருங்கள். என்னிடம் இன்னும் சில இருக்கின்றன. நான் அதை சாப்பிட முடியும். உள்ளே காந்தளிகள் உள்ளன, சின்ன செத்தாங் துண்டுகள். இதை மேலும் அலங்கரிக்க காத்திருக்க முடியவில்லை. அதை திறப்போம். வாய், நிறமுள்ள சின்ன செத்தாங் துண்டுகளை எல்லா இடங்களிலும் பாருங்கள். முதலில் நான் சாப்பிட நெகிழிகள். நன்றி. ஓ, நிறைய கருப்பு பானம். இதை அலங்கரிக்க பயன்படுத்துகிறேன். எனது கேக்கிற்கும் கிரீம் லாகு செய்யுங்கள். நன்றி. உங்களால் என்ன கூற முடிகிறது பெண்களே? அது எனக்கு பிடிக்கிறது. இந்த கத்தியை எனக்கு அது தேவையில்லை. நல்லா சாப்பிடு நண்பா. நான் அடுத்தது. என் முள்பூ திராட்சை ஜாம் சுவைக்க காத்திருக்க முடியல. அற்புதம். என்னுடைய ஸ்ட்ராபெரிஸுக்கு எனக்கு இது பிடிக்கும். லாஸ், ஓ காத்திரு. என்னிடம் எவ்வித முள்ளாங்குறிஞ்சிகள் இல்லை. ஓ, ஒன்று கிடைத்தது. ஹே காத்திரு, எனக்கு ஒரு நல்ல யோசனை கிடைத்தது. நான் முழு பாட்டிலையும் கேக்கின் மீது ஊற்றப் போகிறேன். டைம் மெஷின். ஓ இல்ல இல்ல இல்ல, கைகளால் நிம்மதியாய் தூங்க முடியும். எனது அணுகுமுறையை சூறையாடு. நான் ஒரு ஜோடியாக இருக்க போகிறேன். ஆனால் இதனால் எனக்கு அதை மேலும் அலங்கரிக்க தேவையில்லை. நான் சாப்பிட ஆரம்பிக்கலாம். நான் இன்னும் அதிக ஜாம் எடுத்துக்கொள்கிறேன் மற்றும் அருமை, இது அற்புதம். ஆ, அருமை மைலி. இப்போ என் தூரம்.
இந்த ஒட்டு மண்ணியினை தொடவே விரும்பவில்லை. சாப்பிடுகிறதோடு சொல்லவா, ஆனால் நான் அதை செய்ய வேண்டும் போல் தெரிகிறது. இது மிகவும் நெளிந்திருக்கிறது நண்பா. எனக்கு தெரியும், இந்த ஆமையை கொண்டு கேக்க சுத்தி வைக்கலாம். இந்த ஐடியா கொஞ்சம் எரிக்கிறது என்றால் என்ன நண்பா? அவ்வாறே இருக்கட்டும். பாருங்கள், அத பாரு. அது வேடிக்கையாக இருக்கும், சரி, ஆனால் நாம- அதை நீங்களே சாப்பிட வேண்டும். சரி, ஒரு வகையான அழகு. ஆனால் இப்போது காற்று பிடிக்க உள்ளோம். சரி 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 பூதம், நீ கரீபியனிலிருந்து வந்ததா? சரி, இனி இல்ல. பாருங்கள், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். உடனே தெரியாதீங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் அலங்காரம் சேர்க்க வேண்டும். இங்கே பாரு, இந்த கப்பல்கள் அருமை. இது அதிசயமான யோசனை என்று நினைக்கிறேன். பார்த்து சொல்லு. அது ஒரு ஊக்கமாகும். நன்றாக. நீங்கள் இதை முயற்சிக்கவா விரும்புகிறீர்களா? சரி, அதை தேவையாக உண்கின்றேன். சரி சரி சரி, இதை நறுக்குவோம். நான் முன்பு ஒருபோதும் ஆக்டோபஸ் கேக் சாப்பிட்டதில்லை. இந்த சேர்க்கையை பார்ப்போம். சரி, இது மைக்கவல் கேட்ரம் இல்லை. பெண்களே, நீங்கள் இது முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா? வேண்டாம், நன்றி. சரி, பரவாயில்லை, நான் தான் இதை சரியாக கையாள முடியும். எங்களின் சேனலை விரும்பி சப்ஸ்கிரைப் செய்கிற எல்லோரும் கவனம். நீங்க தயவு செய்து எனக்கு கொஞ்சம் சூடான சாக்லேட் தயார் செய்யுங்கள். மிகவும் சரி அன்பே, உங்கள் பூண்டுகளை எடுத்துக்கொள்வீர்கள். முதல் படி பால் கொதிக்க வைப்பது. குக்கீனை சேர்த்து மென்மையான கலக்க. உறிஞ்ச முடியாது உங்கள் சாக்லேட்டை சேர்க்கவும். என்ன நறுமணம்! செஃப், எனது கப் பிடிக்கிறதா? எனது பேத்தி மிகவும் சந்தோஷப்படும் என்று நினைக்கிறேன். காகாவில் எம்மா உருவாகியது. காதல் எவ்வளவு இனிமை! நீங்கள் அதை முயற்சிக்க விரும்புகிறீங்களா? சரி, என்னவோ எனக்கு என் சொந்த குறிப்பானு. நான் நிறைய சாக்லேட் சேர்த்து வைத்துள்ளேன். அதை கண்ணாடியிலே ஊற்றுகிறேன். சில கிரீமை சேர்த்து, மேலும் மார்ஷ்மெல்லோக்களை. முடிவடைந்தது. அமைதியாயிருங்கள் பாட்டி. குழந்தை முதலில் முயற்சிக்கும். நான் வெளியே போக வேண்டும். விசிலிப்பாட்டு கிரீமை சேர்க்கவும். அடுத்ததாக சில மார்ஷ்மெல்லோக்கள். இதையும் இனிப்புகள். சாக்லேட் சிரப் மற்றும் குக்கீகளுடன் எப்படி இருக்கும்? இது மிகவும் ருசியாக இருக்கும். இப்போது சில குச்சிகள். ஆஹா, அழகானது. உங்களுடைய உணவை ரசிக்கவும். ஆஹா, ரொம்ப நன்றி. இந்த ஹாட் சாக்லேட் ரொம்ப இனிப்பு. 3 தேயிலை கிண்ணங்கள். எனக்கு உனிங்கா ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கே. பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்பதை பார்த்து தெரிக்கிறோம். சரி இருக்கிறது, ஆனால் தொடர்கிறோம். இப்போது இதை நீங்கள் குடிக்கிறது மிகவும் அசாதாரணமான. பாட்டி, நமக்கு புதிய பணிக்குரல் இருக்கிறது. சரி நண்பர்களே, நீங்கள் எனக்கு ஒரு கேக் செய்து தர முடியுமா? மகிழ்ச்சியுடன். உனக்கு வேண்டியது எது வேண்டுமானாலும் இதை கொள்வோம். இல்லை, நாம் பிஸ்கட் மீது கிரீம் ஆதிக்க வேண்டும். சில அடுக்குகள் சேர்க்கிறேன். இப்போது நல்ல வடிவத்தை நானே வெட்டுகிறேன். இதய வடிவம். அடுத்ததாக அவள் விரும்பும் சாக்லேட்டை நான் பயன்படுத்தப் போகிறேன். அதை நான் மேலும் சேர்ப்பேன். சரி, இப்போது சாக்லேட் கைக்குள். ஓ, நிறைய வண்ணங்கள். ஹலோ சமையல்காரர். இல்லை. ஓ, சிறப்பு பாட்டி. ஆனாலும் நானும் ஒரு அற்புதமான கேக் செய்வேன். அத்துடன் ஒரு ஹியூமிரோன் வடிவத்தையும் கொடுப்பேன். அது ஒரு வானவில் இருக்கும். நன்றாக பாருங்கிறீங்களா? நிச்சயமாக ஒரு வானவில்.
இப்போ கிரீம் சேர்க்கலாம். இங்கு வானவில் நிறங்கள் அனைத்தும் உள்ளன. அசாதாரணம். இதையெல்லாம் சமமாக செய்யலாம். அந்த சிறிய மேகங்களையும் திலிக கண்களையும் சிரிப்பு ஆகியவற்றையும் பாருங்கள். நான் செய்துவிட்டேன். வேலை. வாருங்கள், ஏதை ஒன்று செய்யுங்கள். ஆமாம். எனது கேக் ரொம்ப அழகா இல்ல, ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன். சில நீல கோகோவில் சிப்புகளை பயன்படுத்தலாம். அதை கோரிக்கையில் உதவியுடன் கரைக்கிறேன். ரசிக்கலாம். இப்போது உன் மோல்டில் கோகோவை ஊற்றி சில தூவிகளை கூசுகிறேன். அருமை. நல்லது. அப்பா, என்ன ஒரு பாருங்கள், இது எல்லா திசைகளிலும் பரவியாச்சு. மேலும் இது மின்னுகிறது. என்ன குழந்தை நமது உணவுகளை விரும்புகிறது என நம்பித்தான் இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தரங்களை தேர்ந்தெடுத்து நான் மிகவும் உற்சாகமாக உள்ளேன். நான் வண்ண மாடங்களுடன் தொடங்குவேன். வாவ், இது சுவையாக இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன அன்பு. வாவ், எனக்கு சாக்லேட் பிடிக்கும். இந்த கேக் சீரானதாக தெரியவில்லை. நான் அதை முயற்சிப்பேன். எனக்கு அது பிடிக்கவில்லை. செஃப் ஜெயித்தார். என்ன? ஆம். ஏன்? அட, அங்கே பாருங்கள். உங்கள் புதிய பணிக்கானது ஸ்பெகெட்டி. இது முடிந்துவிடும். ஹே ஹானி, அதை எப்படி செய்கிறீர்கள்? அதை முதலில் கொதிக்க வைக்க வேண்டும் என நினைக்கிறேன். ஏய், ஏன் இது பொருந்தவில்லை? காத்ரு, எனக்கு ஒரு ஸ்பாட்சுலா உள்ளது. விட்டுக்கொடு. இது உதவவில்லை. சேர்த்துக்கொள். வேலை செய். வாங்கோ, பாட்டி உங்களுக்கு தயந்து உதவுவார். நீங்கள் அடுக்குமாடியை ஆன் செய்ய வேண்டும். அதை ஊற்றுங்கள். அதை பாருங்கள். ஸ்பகவெட்டி மிருதுதன்மையாவதை காணலாம். எனக்கு புரிந்தது. சாதாரண நூடுல்ஸ் சமைப்பது சாஸ்குவா. நான் சமையல்காரன். எல்லாவற்றையும் என் கையால் செய்வேன். மாவு மற்றும் 2 முட்டைகளை எடுத்து மாவு தயாரிக்கிறோம். அதையெல்லாம் கலக்குவது. இப்போது விந்து உணவு பரிமாறலில் சேர்க்கிறோம். சரியாகவே இருக்கிறது. இது எனது கிண்ணம். நான் ஆர்டில் ஐ மறைக்கப் போகிறேன். ஐமரை அமைத்து காத்திருக்கிறேன். நண்பர்களே, தூங்க இது சரியான நேரம் அல்ல. ஹே, நச் நச் நச். இதோ என் மாவு. இதை உருட்டி கற்று செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஓ, இது எப்படி வர்றதுன்னு விரும்பி போயிருக்கேன். கடல் உணவு கொஞ்சம் சேர்க்கலாம். இதோ என் அச்சுவம். அது நன்றாக இருக்கும் பாஸ்தா. பாட்டி, ஆகையால் எனக்கு சில கெட்சப் சேர்க்க வேண்டும். அந்த பக்கம் என்ன? ஏய், நூடுல்ஸ். ஓ, நான் சொல்லக்கூடாத பொழுது. ஓ, இது ஒன்று சேர்ந்து விட்டது. நான் இதை எரியட்டுமா? ஒரு நிமிஷம் காட்டு. எனது உடனடி நூடுல்ஸ் பொட்டலத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். என் சகோதரிக்காக பேக்கன், ரசம், நீர் சேர்த்துக்கொண்டு. ஹூரே, நான் முழுவதும் தயாராக இருக்கிறேன். உங்கள் உணவை அனுபவிக்கவும். இப்போது நாம் காத்திருக்கலாம். ஒரு ஆக்டோபஸ். அது பயமளிக்கிறது. இல்லை, நான் அதை உண்டு பார்க்கவே மாட்டேன். நான் பாட்டியின் ஸ்பெகட்டி சாப்பிட மகிழ்ச்சி அடைவேன். ஆஹா, அடடே, எனக்கு பிடிக்கும். வாவ்! ஓ,
நான் எப்போதும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் முயற்சி செய்ய ஆசைப்படுவேன். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. இது மிகவும் காரமாக தோன்றுகிறது. வருவோம். என்ன என்னக்காக ஏன்? ஆகவே உங்கள் இறுதிப் பணியாக சிப்களை தயாரிக்க வேண்டும். பன்னீருவதாக இருக்கிறது. சரியா? கண்டிப்பாக. நம்மில் யார் வெற்றி பெறும் என்று பார்க்கலாம். செல்லமே, கவலைப்படாதே. உன்னை போதை சீப்புகளை செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுப்பேன். முதலில் அதை தோலுரிக்க வேண்டியதுதான். அதன் பிறகு அதை வட்டங்களாக வெட்ட வேண்டும். எல்லாம் எளிததுதான். வானில் எண்ணெய் ஊற்றவும் மற்றும் சீக்கிரமாக சிப்ஸ் வறுக்கவும். அப்படி என்றால் எளிதாக செய்யலாம். பெர்ஃபெக்ட். நான் இதை செய்ய முடியும். சரியா தெரிகிறது. அப்புறம் என்ன? சரி, இதான். என்னவா? அதை அடிச்சு விடு. நீங்கள் சொடுக்கை நிறுத்துறது யார்? இந்த தென்றல் யாரு? எச்சரிக்கை பேரனே, என் சிப்ஸ் எப்படி இருக்கின்றன பார்க்கலாம். நான் அதை முயற்சிக்கிறேன். அருமை. பார்க்காதீர்கள் பாட்டி, நான் பீட்டா ரொட்டி சிப்ஸ் செய்ய இருக்கிறேன். இதை முக்கோணங்களாக நறுக்குகிறேன். சேர்க்கிறேன் பாட்டி, கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த சிப்ஸ்களை குறுமையாக வறுக்கிறேன். அது அதிசயமாக இருக்கும். சரியாக இருக்கும். முடிஞ்சது. அப்போ நான் சீஸ வைத்து சாஸ் செய்ய போகிறேன். அதை உருக்கலாம். அதுதான் சரியாக இருக்கிறது. இந்த உணவை அழகாக சேவை செய்ய வேண்டும். நான் எலுமிச்சை சேர்த்துக் கொள்கிறேன். பாட்டி, எல்லாம் தீயில் எரிகிறது. சரி, சிப்ஸ் பின்னம் இருக்கிறது. சுவைக்கலாமா? விசித்திரமாக உள்ளது. சரி, நன்றாக சுவை அடையிறகு சிறிது மசாலா தேவை. அருமை. இதையும் குழைத்து விடுகிறேன். ஓ, இது அதிகமாக சுவையாக இல்லை. உண்மையில் மசாலா சேர்ப்பது நல்ல யோசனை. பேரன், என் பேத்தி இந்த சிப்ஸ்களை விரும்புவாள் என்று நம்புகிறேன். நீங்களும் எடுத்துக்கொள்வீர்கள். செல்லம். அக்கா, நான் நினைக்கிறேன் என் அண்ணன் சில்லாக்காரங்களில் அதிகமாக விட்டு போனான். இது கரிந்து விட்டது. நான் அதை சாப்பிட மாட்டேன். எனக்கு சில்லாக்காரங்களை முயற்சி செய்ய விருப்பம். எது அது? எனக்கு இந்த தேர்வு கேள்வி பிடிக்கவில்லை. பாட்டி வெற்றி பெறுகிறாள். இந்த கள்ளங்களை ருசிக்கிறேன். நீங்கள் அதை கேட்டீர்களா? ஓ வரே. இனி என்ன நடக்க போகிறது என ஆச்சரியப்படுகிறேன். இது மிகவும் எளியது. உனக்கு கட்டணத்தை காண்பிக்கிறேன். இந்த முறை இது இந்த அழகான பூனை இருக்கும். இது உங்களுக்கு இதை பேயாதிய நேரத்தை வழங்கும் பரிசு. எனது விருப்பத்திற்கு மிகவும் பிடித்த வரைதல் பாராட்டு பெறும். உங்கள் நேரம் துவங்கியது. மிகவும் விசித்திரமானது. அதுக்கே தயாரான பாயிண்ட் இருக்கிறது. புரிந்தது. நான் இந்த திரவ குறும்பை பயன்படுத்தி பார்க்கிறேன். நான் முடிக்க முடியும் என்று நினைக்கிறேன். ஆம், நீங்கள் அதை கையாளலாம். நீங்கள் இதை மிட்டாய் என்று சொல்கிறீர்கள். அது ருசிக்குமா? எனக்கு ஒன்றுமாக இருக்கிறது. அழுக்களவி இனிப்பு, மிகவும் குளிர்ச்சி. பூனைகளை வென்றுவேன். நான் காத்தை நிச்சயமாக வெல்வேன். அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. நான் மூன்று வார்த்தைகள் எழுத முடியும். எப்படி வேண்டுமானாலும் ஸ்ரீங்க. நீங்கள் எப்படி செய்தீர்கள்? உங்கள் தாடியை மூடு. So guys, நான் முடிஞ்சு விட்டது. வெற்றியாளரை நான் தேர்ந்தெடுக்கும் நேரம் வந்துட்டது. இதோ எனது வரைகளை. ஆண்டி, நீ நல்லா செய்தாய். ஆனா ரொம்ப ஒழுங்கா இல்ல. மேரி,
நீ அனைத்தும் கேண்டி சாப்பிட்டாயா? மான், அதுல உங்களுக்கு குழந்தை கிடைக்காது. சரி, அடுத்ததுக்கு போகலாம். மியா, நீ எனக்கு மகிழ்ச்சியை தருகிறாய். உனக்கு ஒரு நல்ல பூனை இருக்கும். எனவே இந்த சுற்றில் பரிசு பெறுவது நீதான். அப்படின்னா அது மிக நல்ல. எப்படி எஞ்சிலும் புதிய தோழன் வரப்போகிறான் என்றால் நாம் கமின் தேவை. இதன் உதவியால் நீங்கள் இந்த பொம்மையின் ஓவியத்தை உருவாக்க வேண்டும். அப்படியே இந்த பொம்மை சாதாரணமானது இல்லை, இது மிகவும் ருசியானது. இது ஒரு சரிதான கேக். வாவ், அதால் விரைவாக செய்யுங்கள். ஹூரே! என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் கம்மால் வரைந்ததில்லை, ஆனால் இது பல விரும்பப்படுவதில்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதை நேரடியாக காகிதத்தில் வித்தியாசமான வடிவங்களை அமைக்க வேண்டும். அது மிகவும் நன்று. அது எனக்கு அருமையாக மாறி வருகிறது. ஒரு சுவாரஸ்யமான முறையில இதுவும் சிறப்பாக மாறலாம். நான் அதை செய்து முடிக்கிறேனா பார்ப்போம். இல்லை, உங்களுக்கு அதை எப்படி ஐயோ, பிச்சு இல்ல. கைவிட வேண்டும் என்று தெரியாது. ஓ, என்னது மாமிசமா? நான் இந்த சுவையான கேக்கை பெறுவதற்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். எனது தொழில்நுட்பம் வேலை செய்யும் என நம்புகிறேன். முக்கியமாக எல்லாவற்றையும் மிக கவனமாக செய்வதே. அடப்பாவியே, இது இப்படி எளிதில்லை. நான் என் ஒரு கண்ணாடிகளையும் இது போட்டு விட்டேன். எவ்வளவு வெறுக்கத்தக்கது. அப்போ ஆனோவே பசங்களா, நிறுத்துங்கள். உங்க நேரம் முடிஞ்சது. உங்க வரைபடங்களை காட்டுங்கள். மியா, நான் உன்னில் அதிகம் எதிர்பார்த்தேன். இது மோசமாக இருக்கிறது. மேரி, ஆனா நீ சதவீதம் செய்யிட்டியே. நல்லா செய்த. ஆண்டி, நீங்களும் நன்றாகவே செய்தீர்கள் நண்பா. நீங்கள் மேரியை அடைந்து முடியவில்லை, எனவே வாழ்த்துக்கள். மேரி இந்த பெரிய கேக் பசிக்கிறதே ஒரு மந்திரம். வாவ், நன்மை மிகவும் நல்லது. ஓம் நம் நாம். கடைசியாக நாம் உணவுடன் வரைய மாட்டோம். இந்த சுற்றில் உங்கள் பரிசாக பல வகையான அழகு சாதன பொருட்களால் நிரம்பிய இச்செய்தியாளர் கூட இருக்கும். அதுவே குறைவாக இருக்கிறது. விரைவாக, உங்கள் நேரம் தொடங்கிவிட்டது. தோன்றுவதற்கே நான் இந்த பெண்ணிய பெட்டியிற்காகவும் சண்டையிட வேண்டியிருக்கும். குறைந்தது நான் வரைதலுக்கு பயிற்சி மேற்கொள்ளலாம். ஆமாம், நான் ஓபனை ஐன்டைஸ் பிளேடம் பாவின் சாய்ஸ் உருகை வென்று நுட்க. ஆஹா, உண்மையிலேயா? எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நீங்கள் அதை காட்டிலும் வேகமாகவும் ஊக்கமூட்டியாகவும் செய்ய முடிந்தால் இந்த அழகு சாதனப்பையை ஏன் வரைந்திட வேண்டும்? நீங்கள் காகிதத்தில் சாம்பல் மட்டும் தேய்த்தால் போதுமே. வேணும் பாருங்கள், இது ஏற்கனவே மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு கட்டம் உள்ளது. இதை செய்ய பிளாஸ்டிக் ஃபில்ம் வழியாக உலர்த்தின வேண்டும். இதற்கு நான் ஒரு சாதாரண உலக்கி பயன்படுத்துவேன். அப்படித்தானே? நீங்க தான் ரொம்ப புத்திசாலியான்னு நினைக்கிறீங்களா? அவ்வாறு இல்லை என்றால் நானும் ஒரு மிகவும் அசாதாரணமான யோசனையை கண்டுபிடித்தேன். ஒரு கிரண்பு சனா தண்ணீரில் கலக்கிறேன். ஆனால் முதலில் இதை சிறிய துணுக்குகளாக நசுக்க வேண்டும். அப்படிதான். அதற்கு பிறகு இதை முழுமையாக கலக்குவேன். ஆமாம், நான் சாதாரண தூரிகையால் பூசக்கூடிய வண்ணத்தை பெறுவேன். மெச்சம். மேரி, நான் உன்னை காதலிக்கிறேன். அதுவே நல்லதாக இருக்கிறது. ஓ, அந்த வாசனை என்ன? ஏய், நீ என்னை கவனம் சிதறடித்து விட்டாய். உன்னால் எல்லாம் எரிந்து போட்டது. அது மிகுந்த வேடிக்கையாக இருக்கிறது. இவ்வளவு எப்படி கட்டாயமா? நான் முழுக்க நனைஞ்சு போயிட்டேன். பசங்களா, நேரம் முடிஞ்சு விட்டது. மேரி, இது என்ன கருப்பு புள்ளி? இது நல்லதல்ல. நண்பா, நீயும் என்னை ஏமாற்றி விட்டாய். இது மோசம்தான். ஓ வெண்டி, நீ நல்லா பண்ற. உனக்கு ரொம்ப சீரிய ஓவியம் இருக்கு. வாழ்த்துகள். உனக்கு மேக்கப் பைப் கிடைக்குது. கூல். சரி, ஆனால் இதை என்ன செய்யறது எனக்கு தெரியலை.
மச்சிடு எனக்கு ஒரு மேல் யோசனை உள்ளது. பெண்களே, என்னிடம் நெருக்கமாக வாருங்கள். உங்களுக்கு நான் நேரடியாக மேக்கப் செய்வேன். நீங்கள் உங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியாதபடி செய்வேன். டாடா, என் கருத்தில நான் ஒரே ஒரு மாஸ்டர். ஹூ, என்ன மாதிரி பிசாசு? ஓ ஓ என்ன பார்? ஓ இல்ல, ஓ ஒரு கலைஞரா? எனக்கு பிடிக்குது. சரி, இது கடைசி சுற்றுக்கு நேரம். இந்த முறை உங்களுக்கு ஒருவருக்கு புதிய ஐபோன் கிடைக்க போகிறது. என்ன, ஒரு ஐபோன்? அது மிக சுவாரஸ்யமானது. இந்த கூர்மையான பொருளுடன் எவ்வாறு துளையிடுவது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, போங்கள். நல்லா வேலை பண்ணி. அந்தோ, என் பேனா உடைந்து விட்டது. இப்போது நான் என்ன செய்வது? ஒரு அத பத்தி யோசனை என்ன ஏற்பட்டது. என் வெற்றிக்காக நான் பேனாவை பயன்படுத்துவதோடு மட்டுமின்றி மேலும் சுவாரஸ்யமான ஏதேனும் ஒன்றையும் பயன்படுத்தலாம். உதாரணமாயி ஒரு நாணயம். அதை பாக்கெட்ல கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து விட்டேன். ஓ, எப்படியாவது. ஆனால் வெற்றி எனது கையில் பிறந்து விட்டது. உன் பையில் உள்ளதா? எப்படி சார்? நான் ஒரு குளிர்ச்சியான வரையற்போம். இல்லை, நீ என்ன வெல்ல மாட்டாய். நீங்கள் என் எதிர்கால கலைப்பாவை ஒட்டவும் முடியாது. கைஸ், நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அங்கே என்ன சொட்டம் எடுத்தீர்கள் என காட்டுங்கள். ஓ நோ, நான் அதை சுவாரஸ்யமாக செய்யவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. எடி, பாரான்னு பாரு, அங்கே ஒரு UFO பறக்குது. என்ன? காலை வணக்கம். எங்கே? அங்கே எதுவும் இல்லை. இஸ்ரேல்நாஸ், உங்கள் மூட்டுகளை உயர்த்துங்கள். மனிதரே, இது உண்மையாகவே வியப்பாக இருக்கிறது. நான் அதிகமாக எதிர்பார்த்தேன். மேரி, ஆனால் உங்களுடையது மிக கூல்தான் வந்திருக்கிறது. ஆண்டி, நீயும் மேசமாக இல்ல. ஆனால் மேரியின் ஐயோ, குணம் அதிகம் குழு. என்ன? இது நியாயம் இல்லை. இது என் ஓவியம். அங்கே உங்களுக்கு புதிதாக ஒரு ஐபோன் கிடைக்கும். ஹுரே, நான் எப்போதும் இவற்றை பற்றி தான் கனவு கண்டேன். நான் மிகவும் சிறந்த புகைப்படங்கள் இருக்கவும். இது ஏன் தோசோ ஆபத்தானதாக தோன்றுகிறது? இல்ல, அது உண்மையானது அல்ல. உனக்கு கிடைச்சது சரியானதே.